வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க போகலாம். ஒரு குக்கரில் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடலெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கணும். இதற்கான அளவு என்னென்ன அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடலெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும், அதாவது இந்த பொன்னிறமாக வரணும். அதை தட்டி நல்லா அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கணும். இப்போ நம்ம வதக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா இதையும் நம்ம வதக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த நம்ம நல்லா வதக்கணும். இதை இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்படி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கணும், ஃப்ளேமை இல்லைனா பிடிச்சிடும். நம்ம சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் வதக்கும் போது நம்ம வந்து அதிகமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம சாதாரண மிளகாய் தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம வதக்கணும். அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கலாம். நாட்டுக்கோழி பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வேகாது. ஸோ ஒரு 5 விசில் வரைக்கும் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கறி போட்டுடலாம். கறி இவ்வளோ தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, இது நம்ம வேக வச்சதுனால அப்படி தெரியுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. இன்னும் நம்ம அரிசியை போட்டு எல்லாம் வச்சு நல்லா பண்ணோம்னா சூப்பராகிடும். ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே குக்கரில் நாட்டுக்கோழியை வேக வைச்சோம்ல, அந்த தண்ணி தான் இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக குக்கரை மூடி விசில் போடாமல் அந்த நாப் வழியாக புகை வரணும், அதை தட்டி நம்ம வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து அப்படியே புகை வருது. இப்போ நம்ம அதை திறந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கணும் எல்லாத்தையும். கரெக்டாக இந்த லெவலுக்கு வரணும். அதாவது தண்ணியும் அரிசியும் ஒன்று போல் இருக்கணும். இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். மூடி விசில் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் தான் வரணும். வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்காக.
இதாங்க guys நம்ம சமைச்ச பிரியாணி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். கைஸ் இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழியோடைய அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. நம்ம பிராய்லர் கோழிக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரியாணியில். சாப்பிடும்போது உங்களுக்கே நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் கறி அவ்வளோவா இல்லைனாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, உடம்புக்கும் நல்லது நாட்டுக்கோழி பிரியாணி. இப்போ நம்ம ஒரு மிக்சிங்கை போட போகிறோம். என்னன்னா, இப்போ கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கோழியில் எலும்பாக போட்டிருக்கோம், மீதி கறியாக வச்சு ஒரு கிரேவி மாதிரி சின்ன பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டையில் வெள்ளைக்கரு கொஞ்சம் மஞ்சக்கரு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு அணைப்பு அணைச்சிருவோம். சுவை அருமையாக இருக்குது. கறி அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு ரொம்ப அருமையாக இருந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி சமைச்சோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழியில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு. உங்களை வேறு எவ்வளோ சந்திக்கிறேன். டாடா பாய், see you. Check the mic and make sure it sound right, boys.